ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் தான் உங்கள் சிவில் இன்ஜினியர் வி பரத்குமார், ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்ணா சாலை, திருச்சி. நம்ம அனைத்து விதமான கட்டடங்களும் நல்ல முறையில் தரமான வகையில் கட்டி தந்துட்டுருக்கோம். உங்களுக்கு ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற கட்டுமான நிறுவனம் திருச்சியில் இருக்குது. அண்ணா சாலை ஆஃபீஸ் இருக்குது. உங்களுக்கு கட்டுமானம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தீர்வுக்கும் நாங்கள் வழி சொல்கிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணித்தரோம், நல்லபடியாக பண்ணித்தரோம். உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணுன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனோட காண்டாக்ட் நம்பரும் கீழே கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்பருக்கு வி பரத்குமார், எஸ் குருநாதன், அவர் இன்ஜினியர். 2 பேர்த்து நம்பர் எந்த நம்பர் இது பண்ணாலும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். லைசன்ஸ் இன்ஜினியர்ஸு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிடிசிபி அனுமதி பெற்று ஒரு பிளாட்டுக்கு எப்படி டிடிசிபி அனுமதி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிடிசிபி ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோம். டிடிசிபி என்ன பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆஃப் டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங். அவங்க வந்து நம்மளுக்கு டிடிசிபி அப்ரூவல் வாங்குவோம். டிடிசி அப்ரூவல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இடம், அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து சாக்கடை, அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம், அப்புறம் ரோடு வசதி இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அப்ரூவல் பண்ணுறது தான் இந்த டிடிசிபிங்கிறது. அது டிடிசிபி அப்ரூவல் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துக்கு வாங்கணும், நிலத்துக்கு கட்டடத்துக்கு வாங்கணும், கட்டடம் அனுமதி கட்டாயம். இப்போ கட்டடம் கட்டணும்னா அதுக்கு வந்து டிடிசி அப்ரூவல் வந்து மஸ்ட்டு. சரிங்களா? டிடிசி அப்ரூவலோட தான் பிளாட்டும் போடணும். டிடிசி அப்ரூவல் இருந்தால் தான் நீங்கள் லோன் ப்ராசஸை அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? டிடிசி அப்ரூவல் மஸ்ட்டு. அது எப்படி என்னென்ன வாங்கணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டிடிசிபி அனுமதி பெறும் செயல்முறையை பார்ப்போம். அனுமதி பெறும் செயல்முறை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு செய்ய வேண்டிய அதிகாரிகள், அதாவது கிராம பகுதிகளில் இருக்க வந்து பட்டா, சிட்டா, அதாவது ஈசி சொல்லுவாங்களே, அது போன்ற ஆவணங்கள் வந்து கிராம பஞ்சாயத்து அல்லது நகராட்சி அலுவலகத்திற்கு லேஅவுட் அனுமதி பெற வேண்டும். சரிங்களா? அடுத்து வந்து நகர்ப்புற பகுதிகளில் டிடிசிபி அலுவலகத்திற்கு நேரடியாக லேஅவுட் அனுமதி பெற வேண்டும். அது தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விற்பனை ஒப்பந்தம், சேல்ஸ் டீடு, பட்டா, சிட்டா, அப்புறமேட்டு வந்து ஈசி போட்டு பார்க்குறது, லேஅவுட்டோட வரைபடம், அப்புறம் வந்து டிராபிக்கல் வரைபடம்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜியோகிராஃபிக்கல் வரைபடம் சொல்லுவாங்களா, அது மாதிரி வரைபடம், அந்த இது தேவைப்படுது நமக்கு. இப்போ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா, இது அனுமதி பெறும் செயல்முறை என்னன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி அல்லது கிராம பஞ்சாயத்து அனுமதி, சுற்றுச்சூழல் அனுமதி தேவைப்பட்டா. ஓகேங்களா? அடுத்தது மூலப்பத்திரங்கள் மற்றும் சான்றிதழ்கள் கண்டிப்பாக வேணும். அடுத்தது செயல்முறை படிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திட்ட சமர்ப்பித்தல், தேவையான ஆவணங்கள் உள்ளாட்சி நிர்வாகத்திற்கு அல்லது டிடிசிபி அலுவலகத்திற்கு லேஅவுட் திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்த திட்ட ஆய்வு, டிடிசிபி அதிகாரிகள் அல்லது உள்ளாட்சி அதிகாரிகள் திட்டத்தை ஆய்வு செய்து தேவையான மாற்றங்கள் பரிந்துரைக்கலாம். அதாவது அந்த என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அனுமதி வழங்கல் பார்த்திங்கன்னா, அனைத்து தேவையான பூர்த்தி செய்யப்பட்ட பின்னர் டிடிசி லேஅவுட் அனுமதி வழங்கப்படும். அதாவது அந்த இடத்துல நான் முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம், ரோடு வசதி இருக்கான்னு பார்த்துட்டு அனுமதி கொடுப்பாங்க. இதுதான் மஸ்ட்டு. ஓகேங்களா? இதில் மஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரோடு ஃபெசிலிட்டி அந்த இடத்துக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்து வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, அப்புறம் சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதை சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அனுமதி பெறும் காலக்கெடு, அதாவது நம்ம டைம் சொல்கிறாங்க. லேஅவுட் அனுமதி, சாதாரண லேஅவுட் திட்டங்கள் 60 நாட்கள் வரை நேரமாகலாம். எவ்வளோ காலம் ஆகுங்கிறத சொல்கிறாங்க டைம் எடுத்துக்கொண்டு. கட்டிட அனுமதி, சாதாரண கட்டிடங்கள் 30 நாட்கள் வரை நேரமாகலாம். 30 நாள் டைம் சொல்கிறாங்க. இதில் முக்கிய குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனுமதி இல்லாமல் கட்டுமானம் செய்யப்படுவது சட்டவிரோதமாகும். டிடிசி ஆவணத்தின் பிற நிலங்கள் வாங்கி கடனுக்கு தகுதியானவை அல்ல. முன்னாடியே சொன்னது மாதிரி தான். பார்த்தீங்களா? டிடிசிபி அப்ரூவல் பார்த்த இடத்துக்கு மட்டும்தான் லோன் அப்ரூவல் பண்ணுவாங்க. டிடிசிபி அப்ரூவல் ரொம்ப மஸ்ட்டு. அதுதான் இப்போ சொல்கிறாங்க. அதை நம்ம அனுமதி பெற்ற நிலங்கள் வந்து 8 ஆண்டுகள் வரை இந்த நிலத்தை வந்து அனுமதி பெற்ற வந்து ஒரு 8 வருஷம் வரைக்கும் இதுக்கு நமக்கு செல்லுபடியாகும். டிடிசி அனுமதி வந்து நிலையை சரிபார்க்க வந்து நம்ம இந்த ஆன்லைன் வெப்சைட்டில் போய்ட்டு சரி பார்த்துக்கலாம். இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னா, டிடிசிபி மஸ்ட்டு ஒரு இடத்துக்கு, அதுதான் நம்ம சொல்கிறாங்க. இப்போ இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். டிடிசி வந்து ஒரு இடத்துக்கு ரொம்ப முக்கியமானது. டிடிசிபி அப்படின்னா, நீங்கள் ஒரு பிளாட் வாங்குறதுக்கு முன்னாடி டிடிசி அப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பிளாட்டை வாங்கணும். பிளாட் வாங்குறது கரெக்டாக அப்போ தான் உங்களுக்கு லோன் அப்ரூவல் கொடுப்பாங்க. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஓகேங்களா? டிடிசி அப்ரூவலுங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு இடத்துக்கு. உங்களுக்கு மேற்கொண்டு தகவல் வேணும்னா ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுமானம் நல்லபடியாக கட்டுப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல முறையில் தரமான வகையில் நல்லபடியாக கட்டிடம் கட்டித்தரவும், குறைந்த விலையில் நிறைந்த தரம். நன்றி, வணக்கம்.